ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு? இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குமா? எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்? பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபம் ராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. 3 நட்சத்திரங்களுமே சுக்கிர பகவானோட பரிபூரண அருளும் நிறைஞ்சிருக்கிற ஒரு ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் மேன்மையை அடையணும் அப்படின்னு நினச்சா சுக்கிர பகவானை மனமாற வழிபட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும். சுக்கிர பகவானோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். தடைப்பட்ட காரியம் கூட சுமூகமாக நல்லபடியாக வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி இருக்குது, கிரகநிலை தாக்கங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை மனமாற நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டால் நன்மையை பெற முடியும். சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க. நன்மை நடக்கும், நல்லது உங்களுக்கு பிறக்கும். உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே இது முன்னேற்றமுடைய உதவியாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் சேர்ந்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், மிதமான பலன்களும் இருக்குது. சில இடத்துல உங்களுக்கு வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கலாம். சில நேரத்தில் உங்களோட வேலையில் சில சவால்களும் வரலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காம தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சரியாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது நீங்கள் ரொம்பவுமே கவனமாக ஈடுபடணும். எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் பெரும்பாலும் ஏற்றம் இறக்கம் தான் இருக்குது. அதனால தான் வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். சவால்கள் இருந்தாலுமே தைரியமாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும். உத்தியோக ரீதியாக உயர்வு உண்டாகும். எதிர்பார்த்த காரியத்தில் மட்டும் தடை தாமதம் வரும், கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமான்னு கேட்டால் ஈடுபடலாம், ஆனால் கவனமாக இருக்கணும். கவனம் இல்லாமல் செயல்பட்டால் அது பின்னடைவு தரும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கஷ்டம் தீரும், சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே இப்போ கொஞ்சம் தீர்ந்துடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத வேலை மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க, கவனமாக இருங்க. உயர் அதிகாரிக்கிட்ட பேசும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய பணிகளையுமே பொறுப்பாக செய்யணும். பேசும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசணும். உங்களோட திறமையை காட்டுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். தொழிலில் ஏற்பட்ட இறக்கமான நிலை மாறிடும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனை நீங்கி நிம்மதி பிறக்கும். பிள்ளைகளால் திருப்தியான செய்தி வந்து சேரும். குடும்பத்தோட தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க. பணவரவு அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய சில வாய்ப்புகள் வரும். அதை சிரமத்தோடு பெறுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களோட உண்மையான உழைப்பை வெளிப்படுத்தினா நன்மையை அடைவீங்க. புதிய முதலீடுகள் செய்யலாம், ஆனால் கவனமாக செய்கிறது நல்லது. நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் இருக்குது. ஏன்னா புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடைப்பட்ட காரியத்தில் கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவதால் நன்மையை பெறுவீங்க. பணம் பரிவர்த்தனை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அனாவசியமான செலவு ஆபத்து தந்துடும். ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்கு கொஞ்சம் பாடுபடணும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். பெரியவங்களோட ஆசை உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும். தினமுமே காலையில் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனமாற உங்களோட குலதெய்வத்தை வழிபடுவதால் நன்மையை பெற முடியும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகிருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரமே முழுவதுமே கொஞ்சம் உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அது தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. புதியவங்களோட அறிமுகம், அதனால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களோட சிறப்பான செயல்களால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் மதிப்பும் மரியாதையுமே அதிகரிக்கும். கூட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசணும். சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. உங்களோட விருப்பப்படி உங்களோட வேலையை செய்யுங்க. மற்றவங்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு இப்போ தேவையில்லை.
வியாபாரத்தில் சொந்த முயற்சி நல்ல லாபத்தை தரும். ஒரு சிலருக்கெல்லாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் இப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதகமான பலன் இப்போ கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரபரப்பான வாரமாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. அலுவலகத்தில் வழக்கம் போல் வேலை இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேலும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர தினமும் உங்களோட வீட்டு பூஜையில் தீபமேற்றி குல தெய்வத்தை மனமாற பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க ஏற்றம் நிறைந்த நிலை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணுங்க. கவனம் செலுத்த வேண்டிய வாரம் தான் இது. ஏன்னா ராசி அதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்கிறாரு. சோர்வான பலவீனமான மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பாதிப்பு வரலாம். சொத்துக்கள் விஷயத்தில் மன உளைச்சல் வரலாம். சிலர் சொத்துக்களில் பராமரிப்பு பணியில் ஈடுபடுவீங்க. இதன் மூலம் கொஞ்சம் செலவு ஆகும். தொழில் மூலம் நல்ல வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் பண்டிகைக்கு குறைவே இல்லாத மாதம் இதுங்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். பணவரவு சீரான முன்னேற்றம் தரும். பிள்ளைகளோட கல்விக்காக பாடுபடுவீங்க. திருமணம் தொடர்பான முயற்சியில் நல்ல திருப்பம் வரும். மாணவர்களுக்கு நல்ல சிந்தனை வளரும். ஒரு சிறப்பான வாரம். சிலருக்கெல்லாம் பண்டிகைகளோட கொண்டாட்டம் இப்போவே ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை காணல் நீராக போக்கக்கூடிய கடமை உங்களுது. விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போனால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த காலங்களில் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை நீங்கள் வாங்கி தானமாக கொடுப்பதால் நன்மைகளை பெற முடியும். பெருமளவுக்கு வரக்கூடிய எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு நீங்கள் இதன் மூலம் பெற முடியும். லட்சுமி நாராயணனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அதில் முதல்ல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உடல்நிலையில் சிறிய சிறிய சங்கடங்கள் அவ்வப்போது வரும். உறவினரால் நெருக்கடி வரலாம். புதன் அன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை நாளில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே போல் மனதில் இருந்த குழப்பம் விலகும். திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை தீரும். பிரச்சனைகள் பொதுவாகவே முடிவுக்கு வந்துடும். வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். கடன் தொல்லை நீங்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும். எல்லா விஷயத்துலையுமே சாதகமான இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குங்க. நன்மை பிறக்கும். தினப்பணியாளர்களுக்கு வரவு அதிகரிக்கும். கடைநிலை ஊழியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும். எதிர்பார்த்த பண வருமானம் வந்து சேரும். மாதத்தின் இறுதியில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நினச்சது எல்லாமே நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க, குரு உங்களுக்கு இப்போ ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் உங்களை விட்டு நீங்கிடும். நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு சாதகமான அமைப்பு கிடைக்கும். வரவு அதிகரிக்கும். உடல்நிலையிலையுமே இருந்த பின்னடைவு நீங்கும். உடல்நிலை சீராக மாறும். வழக்கு விவகாரங்களுமே சாதகமான பயனை பெற்றுக் கொடுக்கும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு காணாமல் போயிடும். செவ்வாய்க்கிழமை அன்று ரோகிணி நட்சத்திரக்காரங்க சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். பகை போட்டி இந்த நிலை மாறிடும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேர்ந்துடும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் உங்களோட பணிகளை நீங்கள் கவனமாக செய்யணும். எதிர்பார்த்த இடமூற்றம் பதவி உயர்வை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் குரு சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையுமே தீர்ந்துடும். புதனும் சஞ்சாரம் உங்களோட ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்குவீங்க. அது ஒரு இடமோ பொருளாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களோட நிலையை உயர்த்துவார். முன்னேற்றத்தை தருவார். துணிச்சலாக செயல்பட வைக்க போகிறாரு. காவல் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புதன்கிழமையில் நீங்கள் பொறுமையை காக்கிறது நல்லது. செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை தீரும். உங்களை பாதிப்புக்குள்ளாக்கியவங்க உங்ககிட்ட சரணடைய போகிறாங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியுமே காணாமல் போயிடும். வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும். புதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பெற வேண்டிய பணவரவு வந்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் வரும்.
சுகஸ்தான கேது ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுத்தாலும் குருவோட சஞ்சாரம் ரொம்பவுமே பாதுகாப்பு கவசம் போல் இருக்குது. அதனால் நோய்கள்லேருந்து பாதுகாப்பாக வச்சுப்பார். சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பார். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.